எங்கள் ஊரில் மகாராஜா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே தான் இந்த கேக்கை சாப்பிட்டேன். இதுக்கு பேர் புட்டிங் கேக்குங்க. சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பிரெட் துண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரையில் ஏலக்காவை போட்டு அதையுமே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நுணுக்கின சர்க்கரையுமே போட்டு கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பட்டர் சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா 3 முட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா முட்டையை போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு, 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு இப்போ ஒருக்கா நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச பிரெட் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா இது பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25லேருந்து 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் ரெடி ஆயிரும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். மகாராஜா பேக்கரி புதுக்கோட்டையில் இருக்குது.